வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எந்த வெளிநாட்டு சூழ்ச்சிக்கும் அடிபணிய போவதில்லை, நாட்டை காட்டிக் கொடுக்கவும் போவதில்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. தொலைக்காட்சியின் தாய் வீட்டிற்கு இம்முறையும் சுமத்தி விருது விழாவில் பல விருதுகள். தேங்காய் எண்ணெய் புற்றுநோயை கண்டறியும் சுற்றி வளைப்பு இடம்பெறுகையில் 3 நிறுவனங்களுக்கு சீல். சுயஸ் கால்வாயில் சிக்கிய கப்பலால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு சிக்கல் ஏற்படுமா? வீடுகளை காண்பித்து அரச நிதியை சஜித் கையாண்ட விதம் அம்பலம். கடற்கொள்ளையர்கள் சுயஸ் கால்வாயின் பக்கம் மோப்பம் பிடிக்கையில் சிக்குண்ட கப்பலை மீட்க பைடனும் வருகிறார். சாம்பவி, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்திற்காக இன்று மாத்தறை மாவட்டத்திற்கு சென்றார். எழில் மிகுந்த இடம் என்றாலும் பின்தங்கிய பிட்டபெத்தர கிரிவெல் கிளை பகுதிக்கு ஜனாதிபதி விஜயம் செய்தார். மக்களின் இதயத்திற்கு அருகில் சென்ற ஜனாதிபதி நாட்டின் மக்களின் இதயத்தை தொடும் வகையிலான உரையொன்றையும் அங்கு நிகழ்த்தினார். அமாமசேம் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்த எந்த ஒரு சக்திக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி இங்கு மிக தெளிவாக கூறினார். அதேபோல் இந்திய வலயத்தில் போட்டித்தன்மைக்குள் செல்லப் போவதில்லை என தெரிவித்த ஜனாதிபதி நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு சக்திக்கும் அடிபணியப் போவதில்லை எனவும் தெளிவாக குறிப்பிட்டார். வேலை திட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஜனாதிபதி தெனியாய வேரங்கல மகா வித்தியாலயத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். நாடு முழுவதிலும் உள்ளடங்கும் வகையில் பின்தங்கிய கிராமங்களை மையப்படுத்தி ஜனாதிபதி கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மக்களின் பிரச்சினைக்கு விரைவாக தீர்வினை வழங்கி தன்னிறைவு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதை நோக்காக கொண்டு இப்பிரதேசத்தை சேர்ந்த பல கிராம மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டன. கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி உரை நிகழ்த்தினார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் ஒவ்வொரு பக்கங்களிலும் அப்போதைய அரசாங்கம் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்காமையும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தாமையுமே மீண்டும் ஒரு முறை இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. தேசிய பாதுகாப்பு முற்றாக வீழ்ச்சியடைந்தது. அடுத்து ராணுவ வீரர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிறை வைத்து வழக்கு தொடர்ந்து மேலும் பல இன்னல்களை அவர்களுக்கு ஏற்படுத்தினர். இன்றும் அவர்கள் அந்த வழக்கில் இருந்து விடுபடுவது பாரிய பிரச்சனையாக உள்ளது. அதற்கு அடுத்ததாக சர்வதேசம் சென்று ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்ட யோசனைக்கு இணை அனுசரணை வழங்கி எமது இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை முழுமையாக இல்லாது செய்தனர். நாம் அந்த இணை அனுசரணையிலிருந்து விலகினோம். அதற்கு அவர்கள் எமக்கு எதிராக செயற்படுகின்றனர். அது பரவாயில்லை, எம்மால் அதற்கு முகம் கொடுக்க முடியும். நாம் சுதந்திர நாடு, எமது வேலைகளை எமக்கு செய்து கொள்ள முடியும். நாம் அதற்கு முகம் கொடுப்போம். அதுதான் தேவை. ஏனைய நாடுகளின் தேவைக்கேற்ப லிபரல் வாதத்தை பரப்புகின்ற அல்லது இந்து சமுத்திர வலயத்தில் வல்லரசுகளின் போட்டித்தன்மைக்கு நாம் தலையிட வேண்டிய அவசியமில்லை. அதிகாரத்திற்கு பகிர வேண்டும் என கூறி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி தமக்கு தேவையான அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதே அவர்களின் நோக்கமாகும். எனினும் எமது இறையாண்மையை காட்டிக் கொடுக்க நாம் தயாரில்லை. நாம் இந்த அடிப்படை விடயங்களை மையப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தோம். இந்த காலப்பகுதியில் நாம் முகம் கொடுத்து வரும் சகல பிரச்சனைகளும் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் ஏற்பட்டவையாகும். கடந்த அரசாங்கம் அமெரிக்காவுடன் MCC உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு $10 மில்லியன் பெறுமதியான வேலை திட்டத்தை ஆரம்பித்தும் இருந்தது. எனினும் நாம் இது தொடர்பில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி விளக்கம் அளித்தோம். அவர்கள் அதனை புரிந்து கொண்டு விருப்பத்துடன் இதிலிருந்து விலக்கினர். கிழக்கு முனைய விவகாரம் அது நாம் செய்த விடயமல்ல. அதுவும் இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கையாகும். இவ்வாறான நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் அதிலிருந்து வெளியேறுவது மிக கடினம். பல்வேறு அழுத்தங்கள் ஏற்படும். நாம் அதனை சரியாக கையாண்டு எமக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் அதனை மாற்றிக்கொண்டோம். அதன் பின்னர் 20வது திருத்தம். அதனை எதற்காக நாம் கொண்டு வர வேண்டி ஏற்பட்டது? 19வது திருத்தம் என்று ஒன்றை கொண்டு வந்து இந்நாட்டை நிர்வகிக்க முடியாத அளவுக்கு நிறுத்தியிருந்தனர். ஈஸ்டர் அறிக்கையில் குறிப்பிடும் மற்றொரு முக்கியமான விடயம் ஜனாதிபதிக்கு அரச பாதுகாப்பு தொடர்பில் காணப்படும் அதிகாரங்கள் இல்லாமை செய்யப்பட்டமையும் இந்த அனர்த்தத்திற்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. රාජ්‍ය පාලනය වෙනුවෙන් රජයේ ආරක්ෂාව වෙනුවෙන් නැති කළා
දාලා තිබුණ එක හේතුවක් වුණා කියලා. இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் சுற்றாடல் தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார். පරිසරය පිළිබඳව මහින්ද රාජපක්ෂ மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சி காலத்தில் சுற்றாடல் தொடர்பில் நாம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம். உலகில் உள்ள பசுமை நகரங்களில் ஒன்றாக நாம் கொழும்பு நகரை மாற்றி அமைத்தோம். நான் வந்த பிறகும் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். இந்த பகுதியில் முட்தேங்காய் காணப்பட்டது. நாம் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் போது இது சுற்றாடலை நாசமாக்கும் என குறிப்பிடப்பட்டது. களுத்துறை, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் அதனை நாம் தடை செய்தோம். இவற்றை நாம் செய்யும் போது பல்வேறு வெளிநாட்டு சக்திகள், எண்ணெய் மாபியாக்கள் ஆகியனவே இவ்வாறான அரசாங்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்கின்றன. செய்வதை சொல்லாமல் பிழையான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றனர். சமூக வலைதளம் ஊடாக இந்த அளவு பொய்கள் பரப்பப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியும். இது குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோற்கடித்து செய்த பிழையை மீண்டும் செய்வதற்கு இடமளிக்க வேண்டாம். වැරද්ද නැවතත් ඒක කරන්නට ඉඩ තියන්නට එපා. என்றும் எப்போதும் சிறந்தவற்றை இலங்கை ரசிகர்களுக்கு வழங்குகின்ற சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு இம்முறை 25வது சுமதி விருது வழங்கும் விழாவில் பல விருதுகளை தட்டிக்கொண்டது. சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் சிறந்த பண்புசார் தன்மை இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டது. சுயாதீன தொலைக்காட்சி தாய் வீடு தனது திறமைகளை மீண்டும் வெளிக்கொணர்ந்து 25வது சுமதி விருது வழங்கும் நிகழ்விலும் தாயகத்தின் அலைவரிசை பல விருதுகளை தட்டி கொண்டது. செய்தி மற்றும் நடப்பு விவகார பிரிவின் கயான் புத்திக எல்லைகொட தயாரித்த ஹண்டாவெட்டுனு விசியக்க நிகழ்ச்சி சிறந்த நடப்பு விவகார நிகழ்ச்சிக்குரிய விருதை தட்டி கொண்டது. ගයාන් බුද්ධික ඇල්ලේගොඩ නිෂ්පාදනය සහ අධ්‍යක්ෂණය කළ හඬා වැටුණු 21. செய்தி மற்றும் நடப்பு விவகார பிரிவின் துஷாந்த தர்ஷன ரணசிங்க தயாரித்த ஹிதகர மீமெஸ்ஸா செய்தி தொகுப்பு சிறந்த செய்திக்கான 2வது இடத்தை பெற்றுக் கொண்டது. சிறந்த செய்தி வாசிப்பாளருக்கான 2ஆம் இடத்தை தினுஷி தீரசிங்க தட்டிக் கொண்டார். ஜனஜீவ வேகல்ல தயாரித்த அகோஸ்டிக் அன்லிமிடெட் நிகழ்ச்சி ஆண்டின் சிறந்த இசை நிகழ்ச்சியாக தெரிவாகியது. ஆண்டின் பிரசித்தி பெற்ற நாடகமாக சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய தாதி தொலைக்காட்சி நாடகம் விருதை தட்டிக் கொண்டது. சிறந்த உதவி நடிகருக்கான விருது சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய ஹுஸ்ம வெட்டனமல் தொலைக்காட்சியில் நடித்த சரத் கருணாரத்னவுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த கேமரா இயக்குநருக்கான விருதும் அந்நாடகத்தின் கேமரா இயக்குநரான துஷிதா அனுராதவுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த காட்சி தொகுப்பாளராக அவசன் ஹுஸ்மதெக் தொலைக்காட்சி நாடகத்தின் காட்சி தொகுப்பாளரான அனுஷ சஞ்சீவ ஜெயவர்தன தெரிவானார். சிறந்த தொலைக்காட்சி நாடக இசையமைப்பாளருக்குரிய விருதினை இந்நாடகத்தின் இசையமைப்பாளரான லஹிரு மாடிவில பெற்றுக் கொண்டார். சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய சுசுமகேம தொலைக்காட்சி நாடகத்தின் மாலிகா பாத்திரத்தில் நடித்த தனஞ்சி தாருகா மற்றும் ஹுஸ்ம வெட்டனமல் நாடகத்தின் வோல்கா கல்பனி ஆகியோர் திறமையாளர்களுக்கான விருதுகளை தட்டிக் கொண்டனர். சுமதி விருது வழங்கும் விழாவில் விசேட கௌரவ விருது ரசிக சுரவீராராய்ச்சிக்கு வழங்கப்பட்டது. இம்முறை சுமதி விருது வழங்கும் விழாவில் சிறந்த நடப்பு விவகார நிகழ்ச்சிகளில் துஷாந்த தர்ஷன மற்றும் வருண லக்மால் இணைந்து தயாரித்த வில்பத்துவோதிய நிகழ்ச்சியும் சந்திமா பிரேமரத்ன தயாரித்த ஆர்ட் ஃபார் யூ சிறந்த சஞ்சிகை நிகழ்ச்சிக்காகவும் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தன. சிறந்த தொகுப்பாளராக சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் இந்திரஸ்ரீ சுரவீரவும் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும். 2020ஆம் ஆண்டின் சுமதி நாடக விருது விழாவின் சிறந்த நடிகையாக சமனலி பொன்சேகா விருதை பெற்றார். சிறந்த நாடக நடிகராக ரொஷான் ரவீந்திர தெரிவானார். ஜனரஞ்சகமான நடிகராக சஜித் அனுதர ஆண்டனி விருதை பெற்றுக் கொண்டார். ஜனரஞ்சக நடிகையாக சினாலி பொன்சேகா தெரிவானார். சரியானவற்றையும் பண்பானவற்றையும் ரசிகர்களுக்கு வழங்கி சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு ஏனைய ஊடகங்களுக்கும் சிறந்ததொரு முன்மாதிரியை வழங்கியுள்ளது. இம்முறை சுமதி விருது வழங்கும் விழாவில் சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய நாடகங்களும் நிகழ்ச்சிகளும் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
புற்றுநோய் பதார்த்தங்கள் காணப்படுவதாக சுகாதார அமைச்சினால் உறுதிப்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்த 3 நிறுவனங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் குறித்த தேங்காய் எண்ணெய் தொகையை மீள் ஏற்றுமதி செய்யும் வரை அதனை சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அஃப்லடாக்சின் எனப்படும் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ரசாயன பதார்த்தம் கலக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சினால் உறுதிப்படுத்தப்பட்ட சுத்திகரிப்பு செய்யப்படாத 1,83,000 கிலோகிராம் தேங்காய் எண்ணெய் அடங்கிய கொள்கலன்கள் சுங்கப் பிரிவினரால் விடுவிக்கப்பட்டதாக கடந்த சில தினங்களாக பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். எனினும் இந்த தேங்காய் எண்ணெய் தொடர்பான பரிசோதனைகள் நிறைவடையும் வரை அவை குதங்களில் தொடர்ந்தும் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது உடனடியாகவே அதனை பரிசோதனைக்குட்படுத்த முடியாது என்பதால் அதனை அந்த நிறுவனங்களின் குதங்களுக்கு அனுப்புவோம். அதன் பின்னர் அது தொடர்பில் 2 நிறுவனங்கள் பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள். இலங்கை தர நிர்ணய நிறுவனம் மற்றும் சுகாதார அமைச்சின் உணவு தொடர்பான பிரிவு ஆகியோர் இதனை முன்னெடுப்பார்கள். இந்த தேங்காய் எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள களஞ்சிய சாலைகள் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் சீல் வைக்கப்பட்டுள்ளன. பரிசோதனை நிறைவு பெறும் வரை அதிலிருந்து தேங்காய் எண்ணெய் விநியோகிக்க முடியாது. இதேவேளை குறித்த தேங்காய் எண்ணெயின் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக தொழில்துறை தொழில்நுட்ப நிர்வாகத்திடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த தேங்காய் எண்ணெய் தொகை எச்சந்தர்ப்பத்திலும் சந்தைக்கு விநியோகிக்கப்படவில்லை என ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்தார். மார்ச் மாதம் 4ஆம் தேதி மீண்டும் அதனை மீளேற்றுமதி செய்யுமாறு சுங்க திணைக்கள பணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். எந்தவொரு தொகையும் வெளியில் எடுத்துச் செல்லப்படவில்லை. இலங்கை தர நிர்ணய நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டு இது தொடர்பில் 4 நிறுவனங்களின் எண்ணெய் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் இதன் முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் தர நிர்ணய நிறுவனம் தெரிவிக்கின்றது. இதேவேளை புற்றுநோய் உருவாக்கும் ரசாயன பதார்த்தம் கலந்த தேங்காய் எண்ணெய் சந்தையில் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இவ்விடயம் தொடர்பில் உறுதிப்படுத்துவதற்கு நாடு முழுவதிலும் உள்ள வர்த்தக நிலையங்களில் தேங்காய் எண்ணெய் மாதிரிகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையினை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை ஆரம்பித்துள்ளது. நாம் இறக்குமதி செய்து விற்பனை செய்பவர்கள் அல்ல, நாம் கொள்வனவு செய்து விற்பனை செய்பவர்கள். எமக்கு பிரச்சனை இல்லை. எம்மிடம் சிறந்த தேங்காய் எண்ணெய் உள்ளது. அவை இலங்கை தேங்காய் எண்ணெய். தரச்சான்றிதழ் பிரச்சனை இதுவரை உருவாக்கவில்லையே. எம்மிடம் அவ்வாறான பிரச்சனை ஒன்று இல்லை. எம்மிடம் பாம் ஆயில் மற்றும் தேங்காய் எண்ணெய் மாத்திரமே உள்ளன. எமது முதற்கட்ட எதிர்பார்ப்பு நுகர்வோருக்கு சிறந்த பொருட்களை கொடுப்பதாகும். நாம் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ளோம். நாம் தரமாக இதனை முன்னெடுக்கின்றோம். உலகில் மிக பரபரப்பான கடல் வர்த்தக வழித்தடமான எகிப்துக்கு அண்மையுள்ள சுவிஸ் கால்வாயில் பாரிய கப்பல் ஒன்று சிக்குண்டதை அடுத்து ஏற்பட்டுள்ள பிரச்சினை இப்போது மேலும் உக்கிரமடைந்துள்ளது. இக்கப்பல் சிக்குண்டுள்ள பகுதியிலிருந்து அதனை மீட்டெடுப்பது மிகவும் கடினமான காரியமாகும். இதன் காரணமாக உலக பொருளாதாரம் போன்று எமது நாட்டு பொருளாதாரத்திலும் நேரடி மற்றும் மறைமுக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. எகிப்தின் சுயஸ் கால்வாய்க்கு குறுக்காக MV எவர்கிரீன் என்ற பாரிய சரக்கு கப்பல் விபத்துக்குள்ளாகி இன்றுடன் 5 நாட்கள் கடந்துள்ளன. இதன் காரணமாக மோட்டார் வண்டி, மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்கின்ற 237க்கும் அதிகமான சரக்கு கப்பல்கள் இந்த சுயஸ் கால்வாய்க்கு அருகில் நங்கூரமிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பாரிய கடலுக்கு மத்தியில் ஏற்பட்ட பாரிய கப்பல் நெரிசல் இதுவென சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதனால் தற்சமயம் உலக வர்த்தக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையில் எரிபொருள் விநியோகிப்பதற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்பதை நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். இலங்கையில் தற்போது 14 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் தொகை களஞ்சியத்தில் உள்ளது. எதிர்காலத்தில் இலங்கைக்கு எரிபொருள் வளைகுடா நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட உள்ளது. அதனால் இலங்கைக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வருவது தொடர்பில் எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. ஒரு குறையும்
குறைவும் இல்லாமல் எங்களுக்கு இப்போவும் 20-25 நாளைக்கு தேவையான டீசலும் பெட்ரோலும் இருக்கிறது. இந்த கெனாலும் மேக்சிமம் 2 வீக்ஸில் இவ ஷோர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு தேவையான ஆகக்கூட பெட்ரோல் டீசல் வருது இந்தியாவாலேயும் சிங்கப்பூர்லேயும் சவுதியாலேயும். அதெல்லாம் சுவிஸ் கெனலுக்கு பணியாக இருக்கிற ஊர். அதனால எங்களுக்கு ஒரு கரைச்சலும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான பெட்ரோல் ஊரில் இருக்குமென்று நான் வகக்கீமோட செல்லத்துக்கு விருப்பம். கப்பலை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எகிப்து அதிகாரிகள் பாரிய பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் இதுவரை அம்முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. இந்த கப்பலில் 20,000 கண்டெய்னர்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதன் முழு நிறை 2,24,000 தொன் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. கப்பலை சரியான திசை நோக்கி நகர்த்த வேண்டுமெனில் இக்கப்பல் சிக்குண்டுள்ள பகுதியில் காணப்படும் மணல் திட்டுக்களை அகற்ற வேண்டும். அதேபோல் அக்கப்பலில் உள்ள கண்டெய்னர்களை அதிலிருந்து வெளியேற்றி கப்பலை சரியான திசை நோக்கி கொண்டு செல்வதற்கு குறிப்பிட்ட சில நாட்கள் எடுக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமைகளால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச தொடர்புகள் ஆய்வு பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அஜித் பாலசூரிய தெரிவித்தார். இதனால் ஏற்றுமதியை மையப்படுத்திய பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடுகளின் பொருளாதாரத்திற்கு பாரிய தாக்கம் ஏற்படலாம். கொரோனா அச்சம் காரணமாக கடும் வீழ்ச்சி கண்ட பொருளாதாரம் மீண்டும் வளமைக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மாற்று வழியாக தென்னாப்பிரிக்கா வழியாக மிக நீண்ட தூரத்தை கொண்ட பயண பாதையை தெரிவு செய்து பயணிக்க நேர்ந்தால் இது தயாரிப்பு செலவு மற்றும் போக்குவரத்து செலவு ஆகியவற்றை அதிகரிக்க நேரிடும். அதனால் பொருள் விலை அதிகரித்தல் மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கு இது வாய்ப்பாக அமையலாம். வறிய குடும்பங்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் போர்வையில் 934 லட்சம் ரூபாய் அரசு நிதியை பெற்றுக்கொண்டு அதில் அதிக தொகையினை எதிர்க்கட்சித் தலைவர் தனது பிம்பத்தை கட்டியெழுப்ப பயன்படுத்தியதாக வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரேணுகா பெரேரா தெரிவித்துள்ளார். அவிசாவிளை புவக்பிட்டிய சொபா சிரிபுர கிராமத்தை நிர்மாணிப்பதற்கென இந்த நிதி பயன்படுத்தப்பட்டதாக ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தால் தலைவரின் தலையீட்டுடன் இது தொடர்பில் கண்டறிய விசேட சுற்றிவளைப்பு இடம்பெற்றுள்ளது. சொபா சிரிபுர கிராமத்தில் 27 வீடுகளை அமைப்பதற்கு நல்லாட்சி அரசாங்கத்தில் வீடு அமைப்பு அமைச்சராக செயற்பட்ட தற்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நடவடிக்கை எடுத்திருந்தார். அவிசாவளை கொட்டஹேரகந்த பகுதியில் மண் சரிவு அபாயத்துக்குள்ளான குடும்பங்களை குடியமர்த்தவே இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்திற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என தகவல் வெளியானதை அடுத்து வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ரேணுகா பெரேரா இன்று அப்பகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இங்கு 27 குடும்பங்கள் குடியேற்றப்பட்டுள்ளன. இவர்கள் ஏற்கனவே வேறொரு இடத்திலிருந்து விட்டு இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த இடத்தில் மண் சரிவு ஏற்படுவதால் அங்கிருந்து வெளியேறுமாறு இவர்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அதற்கு தகுந்த இடமாக இந்த இடத்தையே அவர்கள் தெரிவு செய்துள்ளனர். எனினும் இந்த இடம் மண் சரிவு அபாயமுள்ள இடம் என ஏற்கனவே கட்டட ஆய்வு நிர்வாகம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அதனை கணக்கில் எடுக்காது இங்கு வீடுகளை அமைக்க இந்த குடும்பங்களுக்கு இந்த நிலத்தை வழங்கியுள்ளார்கள். அதன் பின்னர் இந்த வீடுகளை அமைப்பதற்கு தேசிய வீடமைப்பு அதிகார சபை ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கியுள்ளது. இதற்கென 135 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கட்டட ஆய்வு நிர்வாகம் வழங்கிய பரிந்துரைக்கமைய மண் சரிவு அபாயத்தை நீக்குவதற்காக இந்த இடத்தை பாதுகாப்பதற்கு 59 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எனினும் இன்று வரை இந்த இடத்தில் மண் சரிவு ஏற்படாது என தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் அறிக்கை வழங்கவில்லை. இங்கே நினைவு பலகை அமைப்பதற்காக 4 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இத்திட்டத்திற்கு மேலதிகமாக 590 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தை பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கு தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகத்திற்கு இத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்த 27 குடும்பங்களை இங்கு குடியமர்த்துவதற்கு 725 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 800 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பணம் இந்த 27 குடும்பங்களை குடியமர்த்துவதற்கு மாத்திரம் முன்னாள் வீடமைப்பு அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார். மில்லியன 750 முதல் 800 லட்சம் வரையான இந்த பணம் 27 குடும்பங்களை மாத்திரம் குடியமர்த்த ஒதுக்கப்பட்டுள்ளது. இது எந்த அளவு தேசிய மோசடியாகும்? இன்று அதிகாரிகள் இதனை நேரடியாக கண்காணித்தார்கள். 800 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டாலும் இந்த 27 குடும்பங்கள் இன்றும் பாதுகாக்கப்படவில்லை. මේ ව්‍යාපෘතිය තුළ අත් වෙලා නැහැ. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේක ජනතාව අතර මතු කරන්න ඕන කාරණයක්. ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இணை அனுசரிலிருந்து விலகியுள்ள இலங்கைக்கு அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு எவருக்கும் அழுத்தங்களை பிரயோகிக்க முடியாதென அமைச்சர் ரியல் அட்மிரல் கலாநிதி சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
மனித உரிமைகள் யோசனைகள் தொடர்பில் மேலும் சிலரும் கருத்துக்களை முன்வைத்தனர். எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் அதன் பரிந்துரைகளை அமுல்படுத்துவதற்கு நாம் கட்டுப்படவில்லை. இதனை நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நல்லாட்சி அரசாங்கம் 30 பரிந்துரைகளை இணை அனுசரணை வழங்கியதாலேயே அமுல்படுத்த வேண்டி ஏற்பட்டது. புர்கா மற்றும் நிகாப் கருத்துக்களினால் முஸ்லிம் நாடுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை. பாகிஸ்தான் முஸ்லிம் நாடாகும், அதிகூடிய மக்கள் அங்கு வாழ்கின்றனர். பங்களாதேசும் ஒரு முஸ்லிம் நாடாகும். சோமாலியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் போன்றவைகளும் முஸ்லிம் நாடுகளாகும். இந்த 4 முஸ்லிம் நாடுகளும் எம்முடன் இருந்தன, எமக்கு ஆதரவாக செயற்பட்டனர். எமது நாட்டில் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த சகல தலைவர்களும் தோல்வி கண்டனர், நாட்டை நாசமாக்கியுள்ளனர். இதில் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வி அடைந்திருப்பது ஆட்சியாளர்கள் மாத்திரமல்ல, இந்த ஆட்சியாளர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற சமூக முறைமைகள், பொருளாதார முறைமைகள் ஆகியனவும் தோல்வி கண்டுள்ளன. இந்நாட்டின் கொள்கையும் பொருளாதார கொள்கையும் பிழையானவை. கல்விக் கொள்கையும் பிழையானது, சுகாதார கொள்கையும் பிழையானது, போக்குவரத்து கொள்கையும் பிழையானது, சுற்றாடல் கொள்கையும் பிழையானது, வெளிநாட்டு கொள்கையும் பிழையானது. எனவே பிழையான கொள்கை மற்றும் பிழையான விடயங்களை சுமந்து கொண்டு செல்லும் ஒவ்வொருவரும் தோல்வி அடையத்தான் போகின்றார்கள். இறுதியாக ஆட்சியாளர்கள் தோல்வி அடைந்து சென்று விடுவார்கள். அதனால் நாடும் தோல்வி அடையும். வல்லரசு நாடுகள் கூறும் விடயங்களை கேட்டு வடக்கு கிழக்கு பகுதியை LTT அமைப்புக்கு கொடுத்தும் ஏனைய பகுதிகளை எமக்கு கொடுத்தும் அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை பிரிக்கும் முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். நாம் சிறிய நாடு, எம்மிடம் அந்த அளவு பலம் இல்லை, பணமும் இல்லை. அதனால் எம்மை அவர்கள் இலக்கு வைக்கின்றனர். ஒவ்வொரு காலத்திலும் இவர்கள் ஏதோ ஒரு நாட்டை இவ்வாறு பிடித்துக் கொள்கின்றார்கள். அவர்கள்தான் ஆயுதங்களை தயாரிக்கின்றார்கள். உலகில் அதிக வருமானம் தரும் வர்த்தகமாக ஆயுத விற்பனை காணப்படுகின்றது. இதனை அந்த நாடுகள் தான் எமக்கு எதிராகவும் செயற்படுகின்றார்கள். இங்கு யுத்தம் நடைபெற்றால் அவர்களே லாபம் அடைகின்றனர். அவர்களிடமிருந்தே ஆயுத கொள்வனவு இடம்பெறுகின்றது. யுத்தம் இல்லை என்றால் அவர்கள் நட்டம் அடைகின்றார்கள். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. ஜனாதிபதியின் போதைப்பொருள் அற்ற நாடு எனும் செயற்திட்டத்தின் கீழ் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் நிட்டா சமூக அமைப்பினால் கடந்த 2 தினங்களாக கிழக்கு மாகாண மௌலவிமாருக்கான விசேட பயிற்சி பட்டறை மட்டக்களப்பு சத்திரக்குண்டான் சர்வோதயத்தில் இடம்பெற்றது. திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 54 மௌலவிமார்களுக்கு பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டமைக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கேகாலையில் போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று வரக்காப்பல பத்திரகாளியம்பாள் ஆலய அறநெறி ஏற்பாட்டில் இடம்பெற்றது. தேசிய போதைப்பொருள் தடுப்பு செயற்பாட்டு பிரிவு மற்றும் இந்து கலாசார அமைச்சின் ஏற்பாட்டில் பத்திரகாளியம்பாள் ஆலயத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிறப்புச் சான்றிதழ் இல்லாதோருக்கு இலவசமாக அரசாங்கத்தினால் பிறப்புச் சான்றிதழ்கள் பெற்றுக் கொடுக்கும் நடமாடும் சேவை மாவட்ட பதிவாளர் நாயக திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றது. வாகரை, கோரளைப்பற்று வடக்கு பிரதேச செயலக பிரிவில் யுத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கென இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவின் ஜெயகமு தேசிய வேலை திட்டத்திற்கு அமைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் அம்பாறை மாவட்டத்தில் கடற்கரையோர பகுதிகளை அழகுபடுத்தும் வேலை திட்டம் இடம்பெற்றது. தன்னார்வ படையினரால் சாய்ந்தமருது கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் சுத்தம் செய்யப்பட்டு கடற்கரை அழகுபடுத்தப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் தலைவரும் மறைந்த முன்னாள் அமைச்சருமான ஆறுமுகன் தொண்டமான் மறைந்து 1 வருட பூர்த்தியை முன்னிட்டு ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்குவதற்காக ஒழுங்கு செய்திருந்த இரத்த தான நிகழ்வு ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் இன்று இடம்பெற்றது. சுமார் 350க்கும் அதிகமானோர் இங்கு இரத்த தானம் வழங்கினர். வாரி சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் பொன்னாவரசன் குளம் 7.6 பில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படவுள்ளது. புனரமைப்பு பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் இன்று ஆரம்பித்து வைத்தார். ருகுனு பல்கலைக்கழகத்தின் 27வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழகத்தின் ரவீந்திரநாத் தாகூர் ஞாபகார்த்த கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது.
10 பீடங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இம்முறை 2176 மாணவ மாணவிகள் பட்டம் பெற தகுதி பெற்றிருந்தனர். கடந்த வருட பட்டமளிப்பு விழா கோவிட்-19 காரணமாக நடைபெறாததனால் இந்த வருடம் இந்த விழா நடைபெற்றது. ருகுணு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கலாநிதி சங்கைக்குரிய அகுரடியே நந்ததேரர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் உபவேந்தர், சிரேஷ்ட பேராசிரியர் சுஜீவ அமரசேன, சிரேஷ்ட பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர். வெலிகம அரபா தேசிய பாடசாலையில் கல்வி கற்ற பல்கலைக்கழக வைத்திய பீடத்திற்கு தெரிவான சஃப்ரா இல்யாசும் இந்த பட்டமளிப்பு விழாவில் வைத்தியராக பட்டம் பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். கோவிட்-19 சுகாதார வழிமுறைகளை பேணியே இந்த நிகழ்வு நடைபெற்றது. 100 மில்லிமீட்டர் தாண்டிய மழை வீழ்ச்சி கிடைக்கும் போது அபாய மணி அடித்ததும் பாடசாலைகளுக்கு செல்வதும், மழை ஓய்ந்த பின் வீடுகளுக்கு திரும்புவதும் பதுளை மாவட்ட மக்களின் அவல நிலையாக காணப்படுகின்றது. எல்ல பிரதேச செயலக பிரிவின் தெமோதர கவரகல தோட்டத்தின் என்சி பிரிவு மக்களே இந்த அவல நிலைக்கு முகம் கொடுத்துள்ளனர். 2014ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த போது அப்பகுதியில் இருந்த 25 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் மண்சரிவு எச்சரிக்கை காரணமாக அருகில் உள்ள கவரகல தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர். அவ்வாறு தங்க வைக்கப்படும் மக்களுக்கு உணவு வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றது. பின்னர் காலநிலை சீராகும் போது பாடசாலையில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் மீண்டும் அபாயத்திற்குட்பட்ட வீடுகள் திரும்புவர். இவ்வாறு ஆண்டுதோறும் மழை வீழ்ச்சி 100 மில்லிமீட்டரை தாண்டும் போது அபாய மணி ஓசை எழுப்பப்பட்டு இப்பகுதியில் உள்ள 25 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் மீண்டும் பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும் என்றும், காலநிலை சீராகும் போது அச்சுறுத்தலுக்குட்பட்ட வீடுகளுக்கு திரும்ப வேண்டிய துருப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இன்ன வரைக்கும் இந்த ஏரியாவை வீடு கட்டித்தாருன்னு எந்த ஒரு பதில் சொல்லல. வந்து பாக்குறாங்க, போறாங்க, வர்றாங்க, அவ்வளவோட தான் முடியுது கதை. கட்சிக்காரங்களும் அதுக்கு சமகாலிக்கிறாங்கல்ல, அரசாங்கம் சமகாலிக்கிறதுல பொதுநல சேவையும் நாங்க சும்மா இருந்துகிட்டு இங்க இருந்துகிட்டு ஒன்னொன்னு காய்ச்சிக்கிட்டு நாங்க பாட்டுக்கு இருக்க வேண்டிய கட்டம் தான் இருக்கு. இப்ப மண் சரிவு அச்சுறுத்தலுக்குட்பட்டுள்ள மக்களின் நலன் கருதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரத்யேக வீடுகளை அமைத்துக் கொடுக்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நில அனர்த்தம் இருக்கதாக சொல்லப்பட்டு வந்து மக்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஒதுங்க சொல்லி அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திலிருந்து எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. காலத்துக்கும் தொடர்ந்து எங்களுக்கு கவலையுடனும் பீதியுடனும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. எங்களுக்கும் வயசு போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த வீடமைப்பு திட்டத்தை வந்து அதிமேதகு ஜனாதிபதி, பிரதமர், மலையக அரசியல் தலைவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு கூடிய விரைவில் இந்த அனர்த்தத்தில் இருந்து காப்பாற்றி இந்த வீடு அமைச்சு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.